கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜபத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்கள். மோசே உங்களை குறித்து சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஐயா, நீங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவருடைய ராஜாதி ராஜாவுடைய புத்திரிகளாய் மாறுகிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நன்றாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், உங்களிலே காணப்படும் ராஜாவின் ஜெய கம்பீரம் என்ற தலைப்பிலே இன்று நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். எகிப்திலே 430 வருடங்கள் அடிமைகளாய் இருந்த ஜனங்கள், எகிப்தியர் ஆளோட்டிகள், பார்வோனின் ஆளோட்டிகள் இவர்களை படாத பாடுபடுத்தினார்கள், கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். மிக கடுமையாய் மிருகங்களைப் போல உழைத்த பிறகும் இவர்களுக்கு ஏற்ற சகாயம் கிடைக்கவில்லை, இவர்களுக்கு ஏற்ற கூலிகள் கிடைக்கவில்லை. இவர்களை கேவலமாக நடத்தினார்கள். அவர்கள் இவர்களை அடிக்கு மேல் அடி, நின்றாலும் அடி, குனிந்தாலும் அடி. ஏதோ பாடுகளை பட்டு எத்தனையோ துன்பங்களும் உபத்திரவங்களும் பட்டுக் கொண்டிருந்த இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி ஒரு நாளிலே முறையிட்ட பொழுது, இவர்கள் தேவனை நோக்கி உண்மையாய் அவரை தேடி முறையிட்ட பொழுது கர்த்தர் இவர்களுக்காக ஒரு இரட்சகனை அனுப்பினார். நன்றாக கவனியுங்கள். இவர்கள் அந்த மோசே என்கிறதான அற்புதமான இரட்சகன் மூலமாக இவர்கள் எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். எகிப்திலே படாத பாடுபட்ட அடிமைகளாய், ஐயா, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், உபத்திரவத்திற்கு மேல் உபத்திரவத்தை பட்டு இன்னும் அவமானமாய் வெட்ககரமாய் நடத்தப்பட்டவர்கள், அடிமைகளாய் கீழ்த்தரமாய் நடித்தப்பட்ட இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். ஓ குளோரி! ஆண்டவரே அவர்களை என்ன செய்தார்? எகிப்தை விட்டு தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்தில் இருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். எகிப்தில் இருந்து புறப்பட்ட அந்த ஜனங்களுக்குள்ளே எத்தனை பெரிய கம்பீரம் இருந்தது, ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்தது என்று தியானிக்க போகிறோம். பாருங்கள், எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்திலே இப்படியாக பிலேயாம் தீர்க்கதரிசி கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று அருமையான ஒரு காரியத்தை இந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. பாருங்கள், இந்த ஆண்டவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். ஐயா, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். பாலாக் என்கிறதான ஒரு ராஜா இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த தேவ ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று எல்லா காரியங்களையும், பலிபீடங்களையும் பலிகளையும் ஆயத்தப்படுத்தி இந்த குறி சொல்லுகிறவன் போன்று காணப்பட்ட, ஐயா, காசுக்காகவும் பணத்திற்காகவும் குறி சொல்லுகிறவன் போல் தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த பொல்லாத பிலேயாமை அழைத்து பேசின பொழுது அவருடைய வாயை திறந்து கர்த்தரே பேசினார். என்ன பாருங்கள், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள், வனாந்திரத்திலே வந்து கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா! எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். ஐயா, எகிப்தில் இருந்து எப்பொழுது இந்த ஜனங்கள் புறப்பட்டார்களோ இவர்களுக்குள்ளே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரே அவர்களோடு இருந்தார். இன்னும் அந்த ஜனத்தை குறித்து 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜனம் தேவ ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா! எத்தனை ஒரு பயங்கரமான காரியம் பாருங்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்?
ஹல்லேலூயா. இவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவர்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட எப்படி எகிப்தில் இருந்து அந்த ஜனங்கள் வெளியே புறப்பட்டு வந்தார்களோ அதுபோல நம்முடைய பழைய வாழ்க்கையில் இருந்து, பாவமான கீழ்ப்படியாத வாழ்க்கையில் இருந்து நாம் வெளியே கடந்து வரும் பொழுது, தேவனை நோக்கி தேவனை நம்பி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவாவியானவரின் அபிஷேகத்தை பெற்று வாழுகிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளேயும் நிச்சயமாய் ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறது. அது என்னையா ராஜாவின் ஜெயகம்பீரம்? எனக்குள்ளும் இருக்கிறதா? நிச்சயமாகவே இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாசியுங்கள், அதை அப்பியாசப்படுத்துங்கள், நம்புங்கள், அதை நம்பி திடனாய் நில்லுங்கள், எதற்கும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அவர் உங்களை விட்டு பிரிவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த ராஜாதி ராஜாவே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது, இந்த ரட்சிப்பின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் மூலமாக இந்த ராஜாதி ராஜாவே உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது, உங்களை போர் பேர் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தான் இவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெயகம்பீரமும் காண்டாமிருகத்திற்கொத்த பலமும் சிங்கத்தை போல் தைரியமும் இவர்களுக்கு இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். நீங்களும் நானும் கூட இந்த வாழ்க்கையிலே நாம் பாருங்கள், ரட்சிப்பை அபிஷேகத்தை பெற்று தேவனை நம்பி விசுவாசித்து திடனாய் நிற்கிற உங்களுக்குள்ளே இத்தனை மகிமையான காரியங்கள் தோன்றும், காணப்படும். அதை நீங்கள் உறுதியாய் நம்பி நிச்சயமாய் விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை விட்டு ஓடி போகும். உங்களை விரோதமாய் வருகிற எந்த எதிரிகளும், எந்த எதிரி கூட்டங்களும், பிசாசின் எல்லா தந்திரங்களும் நிர்மூலமாகி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் நிச்சயமாய் நிச்சயமாய் எந்த குட்டிச்சாத்தா உங்க வழியில வந்தாலும் உங்களை கண்டு அவன் பயப்படுவானே வெளியே, நீங்கள் அவனை கண்டு பயப்படுவதே இல்லை. எந்த வாதை நோய் துன்பங்கள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ராஜாவின் ஜெயகம்பீரம், அந்த மகிமையை கண்டால் எல்லாம் வந்த இடம் தெரியாமல் ஒரு வழியாய் வரும், 7 வழியாய் சிதறி போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களுக்குள்ளே காணப்படும் ராஜாவின் ஜெயகம்பீரம் எப்படி உங்களுக்குள்ளே இத்தனை அற்புதமான ஜெயகம்பீரமாய் வருகிறது என்பதை அதிகாலை ஜெபத்திலே நாம் மறுபடியும் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை பெற்றுக் கொண்டவர்களாய் ஐயா, இவர்களுடைய தேகங்கள், இவர்களுடைய இருதயங்கள் நீர் வாசம் செய்கிற ஆலயமாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இவர்கள் நல்ல திருச்சபைகளை இணைக்கப்பட்டு தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற இந்த பிள்ளைகள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்கள் எப்படியாய் வெளியே வந்தார்களோ அப்படியே பாவ பழக்க வழக்கங்கள், கீழ்ப்படியாமைகள், எல்லா தீமையான வழிகளையும் விட்டுவிட்டு உம்மையே நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளே ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறது. ஐயா, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலம் இவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், துன்பங்கள் வந்தாலும் சரி, நீரே இவர்களை ஆதரிக்கிறவராய், இவர்களுக்கு பலம் கொடுக்கிறவராய், இவர்களை எங்கும் எதிலும் எப்பொழுதும் ஜெயம் கொள்ள செய்கிறவராய் இருக்கிறபடியினால் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. என் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுது இந்த தேவ சமூகத்திலே வந்திருக்கிற, இந்த இரவு ஜபத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய் ஐயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை பள்ளத்தாக்குகளில் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல நடத்தி கொண்டு வந்தீரே. இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களை அப்படியாய் நடத்தின அற்புதங்களின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை இன்று முதல் நடத்துவீராக. உம்முடைய கிருபை இவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிர்வருகிற எல்லாவற்றையும், எதிர்வருகிற எல்லா துன்பங்கள், சோர்வுகள், அசதிகள் ஐயா,
குடும்பத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறவர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது ஒரு புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய தேவ அனுக்கிரகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமூகத்திலே வைக்கிறோம் அப்பா. கடந்து போன நாட்களிலே முடிந்த அருமையான ஒரிசா ஊழியங்களுக்காக, ஆந்திரா ஊழியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இப்பொழுதும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த அன்பு சகோதரி சொர்ண லட்சுமியையும் அவளுடைய முழு குடும்பத்தையும் தேவரீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய், இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய காரியத்திற்காய் முன்னிற்கிற உம் அன்பு பிள்ளைகள் எல்லாம் ஓலாடி எங்கும் எதிலும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் அன்பு சகோதரியையும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் அப்பா குடும்பத்திலும் ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளிலும் இருந்து இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம், ஓ லார்ட், தெய்வீக அபிஷேகம் ஒவ்வொருவரையும் பலவான்களாய் மாற்றும்படியாய், பலவீனமாய் இருக்கிற ஓ துன்பத்திலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் சிக்கி தவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இனி இவர்கள் தீங்கை காண்பதில்லை. இவர்களுக்கு அடிமைத்தனம் இல்லை. இவர்களை கொடுமைப்படுத்தியவர்கள் கொடுமையில் அகப்பட்டு போவார்கள். இவர்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை இவர்கள் கையிலே கொடுத்தவர்கள், இவர்களை தத்தளிக்க பண்ணினவர்களின் கையிலே கர்த்தர் அதை பிடுங்கி எடுத்து கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன் சுவாமி. இந்த இரவு வேளையிலே ஐயா, இந்த ஜெப வேளையில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண தேவ கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் எங்கும் எதிலும் தோற்று போகாதபடி, வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போகாதபடி, இவர்களுக்குள்ளே காணப்படுகிற ராஜாவின் ஜெய கம்பீரத்திற்காக ஐயா, இவர்களுக்குள்ளே காணப்படுகிற சிங்கத்திற்கு ஒத்த தைரியமும் விவேகமும் ஓ விசுவாசமும் கூடி பெருகி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் ரட்சிப்பு, உங்கள் அபிஷேகம், உங்கள் வாழ்க்கையை அப்படியாய் ராஜாவின் ஜெயகம்பீரத்தை பெற்றவர்களாய், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு வாழுகிறவர்களாய், ஐயா சிங்கத்தை போல் தைரியமும் விவேகமும் விசுவாசமும் உள்ளவர்களாய் நீங்கள் உயர்ந்து எழுந்து உயர உயர பரப்பீர்கள் என்பதிலே மாற்றமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.